நிஜமாக மவுத் வாஷ் யூஸ் பண்ணது எஃபெக்டிவா? பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு டென்டல் ப்ரொசீஜர் பண்ணாலுமே உங்களுக்கு மவுத் வாஷ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் டஸ் இட் ரியலி ஒர்க்? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன் ஜென்ரல் நம்ம மவுத் வாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு எலிமினேட் பாக்டீரியாஸ், ஆல்சோ நம்ம வாயில் தங்கியிருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு, விச் இன் டர்ன் ப்ரிவென்ட்ஸ் பேட் பிரெத். ஆல்சோ தேர்ட் மோலார் ரீஜன்ஸ், தட் இஸ் நம்ம வாயோட கடைசி கடவாப்பல். ஸோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாசிங் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஆக்சசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் ஃபுட் பார்ட்டிகல் ஸ்டக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போல்லாம் நீங்கள் மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். மவுத் வாஷில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எந்த கண்டிஷனில் என்ன டைப் ஆஃப் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். Type number 1 is chlorhexidine mouthwash, which is nothing but antiseptic mouthwash. So இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, gum diseases, உங்களுக்கு gum inflammation, gum bleeding, gingivitis, periodontitis இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் chlorhexidine or antiseptic mouthwashes யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்டி-பிளாக் மவுத் வாஷ். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, உங்கள் டூத் சர்ஃபேஸ் மேலே இருக்க ஸ்டெயின்ஸ் அண்ட் கேல்குலேட்டர் ரிமூவ் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே ஒரு கேல்குலஸ் மொத்தமாக 4 கிரேட்ஸ் இருக்குது. நோ கேல்குலஸ், ஸ்லைட், மாடரேட் அண்ட் ஹெவி. நோ கேல்குலஸ்னால் வெல் அண்ட் குட். ஸ்லைட் கேல்குலஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்டி-பிளாக் மவுத் வாஷ் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் மாடரேட் அண்ட் ஹெவி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து அது கேல்குலஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஆல்சோ 6 months ஒன் ஸ்கேலிங் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளூரைடேட்டட் மவுத் வாஷ். நார்மலாகவே ஃப்ளூரைடோட வேலை என்ன அப்படின்னா, டீகே ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ இங்கேயும் அதே தான். நீங்கள் எதுவும் ஒரு டூத் ஒரு சின்ன பிட் மாதிரி நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளூரைடேட்டட் மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்கள் பல்லுக்கு மேலே ஒரு தின் ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் ஆகி இன்னும் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகாமல் ப்ரிவென்ட்ஸ் திஸ். ஆல்கஹால் ஃப்ரீ மவுத் வாஷ். நார்மலாகவே நிறைய மவுத் வாஷஸில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். ஸோ எதுக்கு அது ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வாயில் இருக்க பாக்டீரியல் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் ஆல்கஹால்ன்ற ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே நிறைய பேருக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன், இன்னொரு இரிட்டேஷன் காஸ் பண்ணுது. ஸோ சில பேருக்கு லைக் மவுத் வாஷ் யூஸ் பண்ணி எனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி எரியுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா you can go for non-alcoholic mouthwash. Also this is prescribed for children. So next is betadine mouthwash. Betadine mouthwash யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, இல்லை விஸ்டம் டீத் ரிமூவ் பண்ணியிருக்கீங்கன்னா 7 to 14 days உங்களுக்கு ஹீலிங் பீரியடுக்காக டைம் தேவை. ஸோ அப்போ வரைக்கும் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான் betadine mouthwash, which also promotes healing. Last one is natural mouthwashes, which is nothing but salt water gargling and oil pulling. Thank you for watching. This is Dr. Anusha.